قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الشيطان يعيدكم الفقر ويأمركم بالفحشاء والمنكر ويأمركم بالفحشاء والله يعيدكم مغفرة منه وفضلا والله واسع عظيم. எல்லாம் வல்ல ஏகரிவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் மற்றாத கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக சிறப்பு வாய்ந்த இரவு தொழுகையை தொழுதுவிட்டு இங்கே குளிமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றளவட்டுமா என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடர் உரையாக ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக தொடர்ந்து பல்வேறு விதமான மார்க்க செய்திகளை அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஷைத்தான் என்பவன் உலக ஆசைகளை நமக்கு ஊட்டி உலக இன்பங்களை எல்லாம் நமக்கு பெரிதாக காட்டி மறுமையினுடைய இன்பம் என்பது அது ஒன்றும் பெருசு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு மத்தியில் ஏற்படுத்தி நமக்கு இந்த அல்லாஹும் அல்லாஹுடைய தீர்வு கற்றுத்தந்த பல்வேறு விதமான காரியங்களை விட்டும் திசை திருப்புவான், இந்த உலகத்திற்குரியவளாக நம்மை ஆக்கி ஏமாற்றி விடுவான் என்பதை நாம அறிந்தோம். அந்த வரிசையில் அல்லாஹுடைய தூதர் நபிகளார் இந்த ஷைத்தான் என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத பற்றி, அவன் எப்படி வழிகெடுப்பான் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற பொழுது, அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், இந்த ஷைத்தான் என்பவன் வறுமையை நமக்கு வாக்களிக்கிறான், வறுமை வந்துடும் அப்படின்னு நமக்கு அச்சுறுத்துகிறான், பயமுறுத்துகிறான் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 2வது அத்தியாயம் 168வது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப இந்த ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய இவன் பொருளாதாரத்தை சம்பாதிங்க, அதிகமாக சம்பாதிங்க அப்படிங்கிற கோணத்திலையும், அந்த பொருளாதாரத்தை எந்த நேரத்திலையும் நீ தர்மமாகவோ அல்லது அல்லாஹ்வுடைய பதில் கொடுத்தா உனக்கு எங்க பொருளாதாரம், உனக்கு பத்தாம போயிடும், உனக்கு இல்லாம போயிடும் அப்படிங்கிற அந்த மாதிரியான அந்த சிந்தனைகளையும்
இந்த ஷைத்தான் அதிகமாக போடுகிறான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறார். இதே அல்லாஹ் எப்படி சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் நீங்கள் தான தர்மங்களை கொடுப்பீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில உங்களுக்கு அல்லாஹ் நிறைய பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான். எதுவுமே அல்லாஹ் கொடுத்தது தான், எதுவுமே நாம நமக்கு உருவாக்கி கொண்டது கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சொல்கிற பொழுது அல்லாஹ் தன்னுடைய அந்த செய்திகள்ல தான தர்மங்களை வழங்குங்க என்பதை பற்றி பேசுகிற அந்த எந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, அதுல அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லுவான், ரஸக்னாக்கும், நாம உங்களுக்கு கொடுத்த ரிஸ்க், நாம உங்களுக்கு கொடுத்த பொருளாதாரம் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். நான் கொடுத்ததை என்னுடைய பாதையில் நீங்க செலவு செய்யுங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் அதிகமாக பயன்படுத்துவார். அப்ப அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை நாம கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நிலை வருகிற பொழுது ஷைத்தான் சொல்லுவான், கொடுக்காத, கொடுத்தால் உன் பொருளாதாரம் உனக்கு இல்லாம போயிடும், உன்னுடைய மனைவி பிள்ளைகள் உன்னுடைய எதிர்காலம் இதுக்கெல்லாம் பொருளாதாரம் தேவைப்படுது, என்ன பெருசா சம்பாதிக்கிற, நீ என்ன பெருசா இந்த உலகத்துல பெரிய அளவுக்கு கோடான கொடியை வச்சிருக்கிற, நீ வச்சிருக்கிறதே கொஞ்சம் தான், அதையும் நீ கொடுத்துட்டா உனக்கு என்ன பண்றது, உனக்கு எங்க போறது அப்படிங்கிற மாதிரியான இந்த சிந்தனை அடிக்கடி நமக்கு ஊட்டிக்கிட்டே இருப்போம். இந்த சிந்தனையினால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறோம், ரொம்ப வறுமையில் இருக்கிறோம், நம்மளா இப்ப மார்க்க பணிகள் மார்க்க விஷயமாக நம்முடைய நேரங்களை ஒதுக்குறது சரி வராது, அதிகமாக நம்ம பொருளாதாரத்தை ஈட்டுவதில் அந்த உலகத்தை நோக்கி ஓடுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலும் நமக்கு ஏவுவோம். அதே நேரத்தில் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்சம் பொருளாதாரத்தை கூட அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி இந்த ஏழ்மை பற்றியான பொருளாதாரம் ரொம்ப குறைவா இருக்குது, நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகிறது, நம்முடைய குடும்ப நலன் நம்ம எப்படியா என்ன மாதிரி இருக்கிறது அப்படிங்கிற சிந்தனை தொடர்பாக நமக்கு தொடர்ச்சியாக பல ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யுர்பி ஸதகாத், தர்மங்களை வளர்க்கிறான். அல்ல நீங்க பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பதில் நீங்க கொடுக்குறீங்கன்னா அது வளர்க்கத்தான் உங்களுக்கு அதிகமாக பரக்கத்தான் கிடைக்கும், அதிகமாக அந்த தான தர்மங்களின் மூலமாக உங்களுடைய செல்வங்களை பெருக்கத்தான் அல்லாஹ் செய்வானே தவிர குறைத்து விட மாட்டான். அல்லாஹ் பெருக்குகிறான் என்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 2வது அத்தியாயம் 27வது வசனத்துல. ஆனால் இந்த ஷைத்தான் என்ன பண்றான், கொடுக்காத, கொடுத்தா குறைஞ்சிரும், கொடுத்தா உன் பொருளாதாரம் இல்லாம போயிடும் அப்படிங்கிற சிந்தனையை ஊட்டிக்கொண்டே இருப்பான். அப்படித்தானே நம்முடைய சிந்தனை நம்முடைய நிலை இன்றைக்கு இருக்கிறது. யோசித்து பாருங்கள், இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம பொருளாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது அந்த நேரத்தில் நமக்கு ஏராளமான விஷயம் வரும், ஏராளமான நம்முடைய குடும்ப ரீதியான செலவுகள் எல்லாம் நம்ம கண்ணில் கொண்டு வந்து காட்டும். நீ இப்போ கொடுக்கக்கூடிய 1000 ரூபா கொடுத்தா நீ நாளைக்கு இந்த செலவு இருக்குது, அந்த செலவுக்கு என்ன பண்ண போற, இதுக்கு துணி வாங்கணும் அதுக்கு என்ன பண்ண போற, குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும் அதுக்கு என்ன பண்ண போற, அடுத்து உன் பைக் வீணா போய் அந்த பைக்கை சீர் செய்யணும் அதுக்கு என்ன பண்ண போற, இதெல்லாம் இருந்தாதானே உனக்கு வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான விஷயங்களும் நீ செயல்படுத்த முடியும், இது இல்லாம நீ என்ன பண்ண போற, அதை போய் கொடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி இந்த சிந்தனைகளை நம்ம ஊற்றி கொண்டே இருப்பான். அப்ப எவ்வளவு கூடிய நம்முடைய பொருளாதாரம் இருந்தாலும் சரிதான், நம்ம கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். ஏதேனும் ஒரு சிந்தனை வரும், நம்மள்ட்ட லட்சக்கணக்கில் காசு இருக்கும், நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம், என்ன பண்ணுவோம், இதை கொண்டு போய் பிசினஸ்ல போட்டா, உன்னுடைய வியாபாரத்துல போட்டா அந்த வியாபாரத்துல பிசினஸ் நல்லா வளரும், நீ போய் இதை போய் தானம் பண்ண போறியா, 50,000 ரூபாய் கொடுக்க போறியா, 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறியா, 1 லட்சம் ரூபாய் முதலீடுபட்ட என்ன மாதிரியான வருமானம் வரும், எந்த மாதிரியான வருமானத்தை பார்க்கலாம், அதை விட்டுட்டு போய் இது மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்க போறோம் போறியா அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் வரும். இது எந்த அளவுக்கு நம்ம நம்முடைய செயல்பாடுகள் நம்ம உணர்ந்திருப்போம். பல கட்டங்கள் இது மாதிரியான சிந்தனையை ஊற்றுகிறான். ஆனால் அல்லாஹ் இந்த சிந்தனையை ஊட்டவில்லை. அல்லாஹ் என்ன சொல்றானா, நீ உன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து கொடுத்தால் அந்த பொருளாதாரம் வளரும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ் இந்த முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2588வது இலக்கத்துல பதிவு செய்யப்பட்டக்கூடிய செய்தியில சொல்றாங்க, மா நகசத்தி சதக்கத்து மிம்மாலின், பொருளாதாரத்தை நீங்க சதக்காவாக கொடுக்குறீங்கன்னா அது உங்களுடைய பொருளாதாரத்தை ஒருபோதும் குறைத்து விடாது. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி அது உங்களுடைய பொருளாதாரத்தை ஒருபோதும் குறைத்து விடாது. ஆனா ஷைத்தான் என்ன சொல்றான், குறைச்சிரும், குறைஞ்சு போயிடும். ஆமா நமக்கு கண்ணு மாதிரி அதான் தெரியுது, 1000 ரூபாய் நம்மள்ட்ட இருக்குன்னா ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்கணும், குறைஞ்சிருச்சு. இப்ப நம்மள்ட்ட மீதம் இருக்கிறது 900 ரூபாய் தான், 100 ரூபாய் குறைஞ்சிருச்சுல்ல. இது ஷைத்தான் பிராக்டிகலா கொண்டு வருவார். ஆனால் நாளை மறுமையை நம்பி இருக்கக்கூடிய நாம், நாளை மறுமையில சுவனம் இருக்கிறது என்கிற அந்த கொள்கையை உறுதியாக பற்றி பிடித்திருக்கக்கூடிய நாம், நாளை மறுமையில நாம 1 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் நமக்கு இதை பன்மடங்காக உயர்த்தி
அதை நமக்கு திரும்ப தருவான். அல்லாஹுடைய அந்த கணக்குங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு உண்டானது. அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய தர்மங்களை குதிரை கன்றை வளர்ப்பது போன்று வளர்த்து மிகப்பெரிய அளவில் அதை மாற்றுகிறான். நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு அதை திரும்ப கொடுப்பான் என்கிற சிந்தனை நமக்கு இருக்குதா? அந்த சிந்தனை நாம பெறுகிறோமா என்று கேட்டால் கிடையாது. அது எப்ப நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கல, நம்ம கண்ணு முன்னாடி தெரியல. நம்ம கண்ணு முன்னாடி என்ன தெரியுது? 1000 ரூபாய் 100 ரூபாய் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி தெரியுது. ஆனால் அல்லாஹ் நாளை மறுமையில கொடுப்பான் அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கிற அடிப்படையில் ஷைத்தான் ஈஸியா நம்மளை அதுல இருந்து அல்லாஹ்வுடைய பதிலை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ஈஸியா நமக்கு அந்த வலையில சிக்க வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதரும் சொல்கிறார் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை சொல்லி காட்டுகிறான், ஃபலம்மா ஆத்தாஹும் மின் ஃபத்லிஹி, இவன் பொருளாதாரம் என்ன கொடுங்க, அல்லாஹ்வுடைய பதில கொடுத்தா குறையாத அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ நம்மளுக்கு ரொம்ப குறைவா இருக்குது, நமக்கு நல்ல பொருளாதாரம் நல்ல செல்வ வளம்லாம் வந்துட்டா அப்ப நம்ம நிறைய கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த சிந்தனை இருக்கும். இப்போ நம்ம என்ன சம்பாதிக்கிறோம், என்ன மாதிரி இருக்கிறோம், நம்ம எதிர்காலத்துல நல்லா சம்பாதிச்சோம்னா நிறைய பொருளாதாரம் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா வாரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன அவங்களாம் என்ன கொடுக்குறாங்க, அவங்கள விட பல மடங்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பல பேருடைய நிலை இருக்கும். பல பேர் அப்படி சிந்தனையில் இருப்பாங்க. இது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பல பேர் என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ் கொடுத்தா நாங்க கொடுக்க மாட்டோமா, அல்லாஹ் எவ்வளவு நமக்கு கொடுத்தாலும் கொடுப்போம் அப்படின்னு பல பேர் பேசிக் கொள்கிறார்கள். ஆனா ஃபலம்மா ஆத்தாஹும் மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது நிறைய பொருளாதாரத்தை, நிறைய விதமான அருட்கொடைகளை, நிறைய வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுக்கிற பொழுது அந்த நேரத்தில் என்ன பண்றான் தெரியுமா? ஃபபஹிலு பிஹி, அந்த நேரத்தில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் கொடுத்தா குறைஞ்சிருமோ, நம்ம பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டா நமக்கு இல்லாம போயிடும் அப்படிங்கிற இந்த சிந்தனை வந்துருது. எப்ப அல்லாஹ் நிறைய கொடுத்திருக்கிறான், நிறைய பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தியை பெற்றிருக்கிறார்கள், அப்படிப்பட்ட சமயத்தில் கூட என்ன சிந்தனை வருகிறது என்றால், நாம கொடுத்தா குறைஞ்சிருமோ, நம்ம இல்லாம போயிடுமோ அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்கிறார்கள். ஃபதவல்லோ, அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். வஹும் முரிதுன், அவர்கள் அந்த அல்லாஹ்வுக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த விஷயத்தெல்லாம் புறக்கணித்து விட்டு அவர்கள் மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 9வது அத்தியாயம் 26வது வசனத்துல. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 14வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லஇன் ஷக்கர்தும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க நிறைய தான தர்மங்கள், நிறைய விதமான பொருளாதாரங்கள், நிறைய நன்மைகளை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக அசீதன்னக்கும், நான் உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி தருவேன். இது கம்மி தான், இதை விட அதிக பன்மடங்காக உங்களுக்கு உயர்த்தி தருவேன். அல்லாஹ் தர்மங்களை வளர்ப்பதாகவும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தா உங்களுக்கு அதிகமாக மேலும் மேலும் நான் அதிகப்படுத்தி தருவேன் என்பதாகவும், ஒருபோதும் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் எவ்வளவு தான தர்மம் செய்தாலும் அது உங்களுடைய பொருளாதாரத்தை குறைத்து விடாது என்று அல்லாஹ்வுடைய நபிகள் எல்லாரும் பல இடங்களில் நமக்கு நினைவுபடுத்தியும் கூட நம்முடைய மனசுல எது வந்து நிற்கும்னா, ஷைத்தான் போடுற ஒரே உசலாட்டம் தான் வந்து நிற்கும். ஷைத்தானே இதுக்கும் ஃபக்கர், ஷைத்தான் ஏழுமே உங்களுக்கு ஏவரால்ல அந்த ஏழுமை தான் வந்து நிற்கும். நம்ம குறைஞ்சிருமே, நம்ம பொருளாதாரம் இல்லாமல் போயிருமே, சரி ஒரு 10 ரூபா போட்டுரும் போதும், சரி ஒரு 100 ரூபா போட்டுரும் போது, நம்மளுடைய லெவலை பார்த்தா நம்ம கோடியில கொடுக்கலாம், நம்முடைய லெவலை பார்த்தா லட்சத்தை கொடுக்கலாம். ஆனாலும் கூட என்ன மனசு வரும், 100 ரூபா, ஒரு 1000 ரூபா போட்டுக்கோங்க, ஒரு 2000 ரூபா போட்டுக்கோங்க அப்படின்னு தான் வரும். அப்ப அந்த மாதிரியான சிந்தனை தான் ஷைத்தான் ஊட்டுகிற சிந்தனையாக இருக்கிறது என்பதை நாம மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், எவ்வளவு கொடுத்தாலும், எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் அது பத்தல இல்ல அப்படிங்கிற சிந்தனை தான் மனிதனுடைய யதார்த்தமான சிந்தனையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் அன்னலி இப்னி ஆதம் வாதியன் மினத் தஹப், ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தால் ஆன ஒரு ஓடை அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும், அந்த ஓடை அவனுக்கு அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்கிற பொழுதும் அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? அஹப்பா யகூன லஹு வாதியான், அவனுக்கு இன்னும் 2 ஓடைகள் இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த ஒரு ஓடை பத்தாது, இன்னொரு ஓடை இருந்தால் நல்லா இருக்குமே என்பதைத்தான் அவன் விரும்புவான். யோசித்து பாருங்கள், தங்கம் ஓடிக்கிட்டு இருக்குது, எவ்வளவு அதனால வந்துட்டு தான் இருக்க போது, நிக்க போறது கிடையாது. அப்படிங்கிற அளவுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு ஓடை கொடுக்கப்பட்டால் கூட அந்த ஓடை பத்தாது, இன்னொரு ஓடை இருக்கணும், தங்கத்தால் ஆன இன்னொரு ஓடை இருந்தா நல்லா இருக்குமே என்பதைத்தான் அவன் சிந்திப்பான். எவ்வளவு கொடுத்தாலும் அவனுடைய வயிறு நிரம்பாது, கடைசியில் அவனுடைய மண் தான் அவனுடைய வயிற்றை நிரப்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய நபியெல்லாம் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, வல யம்லு ஃபாஹு இல்ல துராப், அவனுடைய வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது. மண் ரொப்பி கடைசியில் குழியில போட்டு அடைக்கிற வரையிலும்
செல்வம் செல்வம், பொருளாதாரம் பொருளாதாரம் என்று அந்த பொருளாதார ஆசை அவனை மிகைத்துக் கொண்டுதான் இருக்கும். ஒருபோதும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு கொடுத்தது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில சொல்வதன் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. இந்த செய்தியில தெளிவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொருளாதாரம் என்பது எந்த மாதிரியானது, அந்த பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையை ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த செய்திகளை சொல்கிறார்கள். ஹக்கீம் பின் ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய சஹாபி. இந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வருகிறார். ஒரு ஏழை சஹாபி தான். அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பொருளாதாரம் தாங்க, ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப மீண்டும் ரசூலுல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. பிறகு மீண்டும் வருகிறார். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரே பொருளாதாரம் பத்தல, மீண்டும் தாங்க அப்படின்னு கேட்கிறார். மீண்டும் ரசூலுல்லாஹ் கொடுக்கிறார். பிறகு மூன்றாவது முறையும் வருகிறார். ரசூலுல்லாஹ் மீண்டும் கொடுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹக்கீம் பின் ஹிஷாம் அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்ன ஹாதிஹில் மால் ஹலிரத்துன் குலுவா, பொருளாதாரம் இருக்குது, இது பசுமையானது, இனிமையானது, பார்க்கறதுக்கு அப்படியே பரவசமா இருக்கும். எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு பத்தாது. இந்த உலகத்துல பாருங்களேன், வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு மேல போனா நமக்கு திகட்டி போயிடும். ஆனா இந்த பொருளாதார விஷயத்துல மட்டும் ஓரளவுக்கு மேல போனோம்னா திரும்ப திரும்ப அது இவ்வளவு இன்னும் இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் இருந்தா நல்லா இருக்குமே, அந்த 2 ஓடை கொடுத்தாலும் மீண்டும் இன்னொரு ஓடையை கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறான் பாருங்க, அந்த நிலைமை வந்துகிட்டே இருக்கும். நீ நம்ம சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம், ஃபுல்லா நம்ம எல்லாம் ஃபுல்லா கறி வைக்கிறாங்க, ஃபுல்லா நம்ம சாப்பிட்டுட்டோம், 2வது வைக்கிறாங்க, பாய் போதும் பாய், கொஞ்சமா சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் மீண்டும் வைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சமா சாப்பிட்டுட்டோம், மீண்டும் வைக்கிறாங்க, ஐயோ இதுக்கு மேல வழி இல்லை, இதுக்கு நம்ம தொண்டை வரைக்கும் எனக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விலகிடுவோம், போதும் அப்படிங்கிற நிலை வந்துடும். ஆனால் பொருளாதாரம் ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு 1 கோடி ரூபாய் கொடுக்குறோம், வாங்கிக்குவாரு. அடுத்து ஒரு தடவை 1 கோடி ரூபாய் கொடுக்குறோம், வாங்கிக்குவாரு. எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு பொருளாதாரங்களை சம்பாதித்தாலும் வேணும் வேணுங்கிற எண்ணம் தான் வருமே தவிர இல்ல 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 போதும் இவ்வளவு பொருளாதாரமா, ஐயோ வேணாம் அப்படின்னு யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோமா? யாருக்காவது இந்த நிலை வருமா? வராது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பொருளாதாரத்தை எவ்வளவு கொடுத்தாலும் சரி அது இனிமையா தெரியும், பசுமையா தெரியும், வாங்கிக்கணும், இன்னும் நிறைய வாங்கிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இருப்பீங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் ஃபமன் அஹதபி ஷஹாவத்தின் நஃப்ஸ், யார் போதும் என்கிற மனதோடு போதும் இதுக்கு மேல தேவையில்லை என்கிற அடிப்படையில் அதை பெற்றுக் கொள்கிறார்களோ பூரிக்கலஹு ஃபீஹி, அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான். எவ்வளவு கோடிகள் வச்சிருந்தாலும் இது எனக்கு போதாது நினைச்சா எப்படி பரக்கத் வரும்? இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற அந்த சிந்தனை இருந்தா இன்னும் நமக்கு தேவைப்படுது, இன்னும் நம்ம சரி வரல அப்படிங்கிற நிலைதான் இருக்கும். இது போதும் அப்படிங்கிற நிலையில் நாம் வாழ்வோம் என்றால் அதுவே அல்லாஹ் நமக்கு நிறைய பரக்கத்தை தந்துருவோம், நிறைய விதமான பரக்கத்தை நமக்கு கிடைத்துவிடும். அதை ரசூலுல்லாஹ் அதுல சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வமன் அஹதபி இஸ்ராஃபி நஃப்ஸ், யார் போதும் என்கிற மனதோடு இல்லாமல் இன்னும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை எடுத்துக்கொள்கிறார்களோ லம் யுபாரிக் லஹு, அல்லாஹ் அந்த விஷயத்தில் அவருடைய அந்த பொருளாதாரத்தில் அவருக்கு ஒருபோதும் பரக்கத் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, கல்லதி யாக்குலு வலா யஸ்பஹ், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பொருளாதாரம் எவ்வளவு கொடுத்தாலும் போதல வாங்கிக்கிட்டே இருக்கிறானே, இவனுடைய நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவனை போன்று, எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பாதவன மாதிரி இருக்கிறாங்க பாருங்க, அந்த நிலைமை தான் இவருடைய நிலைமை. அதுக்கு உதாரணம், சாப்பிடுவோம் வயிறு நிரம்ப தான் செய்யும், எவ்வளவு சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு ரொம்பிடும். ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு உவமைக்காக வேண்டி சொல்றாங்க, எவ்வளவு பொருளாதாரம் இன்னும் வேணுங்கிற சிந்தனை இருக்கு பாருங்க, இது எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்க பசி அடங்காத மாதிரி இருக்கிறாங்களே, அந்த மாதிரியான வயிறு நிரம்பாத மாதிரி இருக்கிறாங்களே, அந்த மாதிரியான நிலைமை தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல் யதுல் உலியா கைரும் மின் யதுஸ் சுஃப்லா, நீங்கள் கொடுக்கிற கையை விட வாங்குகிற கையை விட கொடுக்கிற கை தான் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பாடம் நடத்துறாங்க. இப்படி பாடம் நடத்துறதுதான் மிச்சம். ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு அழகான வரிவுரையை அவருக்கு கொடுத்ததுதான். அப்படி கொடுத்ததற்கு பிறகு அந்த ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் இந்த பொருளாதாரத்துக்காக வேண்டி வந்து நிக்கல. பொருளாதாரம் தாங்கல, நீங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறோம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு தான் கேட்டாங்க. உரிமை அவங்களுக்கு உண்டான உரிமை பொது நிதியிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் அந்த ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த நிதியிலிருந்து கேட்டாங்க, கேட்டு கொடுத்தார்கள், தப்பு கிடையாது. ஆனால் இந்த செய்தியை கேட்ட உடனே தேவையில்லை அப்படின்னு போதுமன்ற மனதோடு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறாங்க. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அவர் ஏழையா இருக்கிறார், ரொம்ப தேவையுடையவராக இருக்கிறார் என்று கொடுப்பதற்காக முன் வருகிறார்கள். அதையும் அவங்க மறுத்துடுறாங்க. பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருகிறது. அந்த ஆட்சி காலத்தில்
உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூப்பிடுறாங்க, ஹக்கீமே வாங்க உங்களுடைய பொருளாதாரத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேணாம் அப்படின்னு விட்டுறாரு. இப்ப உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, எல்லா மக்களையும் அழைத்து தான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருந்துடக்கூடாது. ஏன்னா கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு, அந்த பொறுப்புல நான் சரியா இல்லை அப்படிங்கிற நிலை வந்துடக்கூடாது. எல்லா சஹாபாக்களையும் கூட்டு சொல்றாங்க, இந்த ஹக்கீம் அவர்களுக்கு நான் பொது நிதியிலிருந்து கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க முன்வருகிறேன், ஆனால் இவர் பெற்றுக்கொள்ள மாட்டாரு, எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லப்பா அப்படின்னு அந்த நேரத்தில் சொல்கிறார்கள். இறுதி வரை அவருடைய வாழ்க்கையில் அந்த பொருளாதார விஷயத்துல யாரிடத்திலும் கையேந்தாதவராக இறுதி வரையில் அந்த பொருளாதாரத்தை போதும் என்ற மனதோடு அவர் இருந்தவராக இருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி பொருளாதார விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு அடங்கல அப்படிங்கிற நிலை நமக்கு வந்துடவே கூடாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லி தந்தாங்க. நீங்கள் உங்களுடைய பொருளாதார விஷயத்தில் இப்படி இது மாதிரி எவ்வளவு பொருளாதாரம் பத்தல அப்படிங்கிற நிலை வருகிறதா, அந்த நேரத்தில் அழகான ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை கற்றுத் தருகிறார்கள். உந்துரு இலா மன் ஹுவ அஸ்வல மின்கும், உங்களில் யார் கீழ்நிலையில் இருக்கிறார்களோ அவங்கள பாருங்க. உங்களுடைய மேல் நிலையில் இருக்கக்கூடிய அவங்கள பார்த்தீங்கன்னா, அவன் ஆடி கார்ல போறானே, நம்ம சாதாரணமா ஒரு டொயோட்டா கார்ல தானே போய்கிட்டு இருக்கிறோம், நமக்கு இனோவா தான் கிறிஸ்டா தானே இருக்குது, அவங்க பாருங்க எவ்வளோ ஆடி கார்ல போறாங்க அப்படிங்கிற சிந்தனை இருந்துச்சுன்னா, அவங்கள பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ பெரிய கிறிஸ்டா கார் கொடுத்தாலும் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்ப இதே மாதிரி நம்ம கீழ்நிலையில் இருக்கக்கூடியதான் பார்க்கணும். எப்படி இருந்தாலும் நம்ம கார்ல போறோம், எத்தனையோ பேர் கார் இல்லாம பைக்ல போறான் வேகாத வெயில்ல அப்படின்னு பார்க்கணும். நம்ம பைக்ல போறோம், எத்தனையோ பேர் சைக்கிளை மிதிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு போறான், நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனை வர வேண்டும். அவர்களை பார்க்க வேண்டும். நமக்கு மேல இருக்கிறவங்க பார்த்தோம்னா நமக்கு கொடுத்தது போதல 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 அப்படிங்கிற சிந்தனையில் நாம் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தின் பக்கம் பொருளாதாரம் என்கிற அந்த மோகத்தின் பக்கம் முழுகி விடுவோம். ஷைத்தான் நம்மை மார்க்கத்தை விட்டும் திசை திருப்பி அல்லாஹ் சொல்கிற வணக்க வழிபாடுகளிலிருந்து நம்மை மாற்றி இந்த உலகத்தினுடைய மோகத்தின் பக்கம், இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தின் பக்கம் நம்மை அழைத்துக் கொண்டு சென்று விடுவார். அப்ப அதுக்கு நம்ம ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. இந்த அடிப்படையில் நமக்கு கீழ்நிலையில் கூட பார்க்கணும். நம்ம பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கிறோமே அப்படிங்கிற சிந்தனையோடு நாம எல்லாவற்றையும், நம்ம நல்ல வீட்டில் இருக்கிறோம், எத்தனையோ பேர் ஓட்டு வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம ஓட்டு வீட்டில் இருக்கிறோம் பரவாயில்ல, எத்தனையோ பேர் கூரை வீடுகளில் இருக்கிறாங்க, நம்ம கூரை வீடுகளில் இருக்கிறோம் பரவாயில்ல, நம்மை விட எத்தனையோ பேர் வீடுகளே இல்லாமல் தன்னை பிளாட்ஃபாரத்தில் தங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிளாட்ஃபாரத்தில் கூட சில பேர் அந்த டென்ட் கூட போட முடியாத அளவுக்கு ரோட்லயே படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான நிலையெல்லாம் பார்க்கிறோமே. நமக்கு அல்லாஹ் நல்ல நிலையில் வைத்திருக்கிறான். அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அல்லாஹுக்கு நம்ம நல்ல முறையில் நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலை அப்பதான் நமக்கு வரும். மேலேயே பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன அல்லாஹ் கொடுத்துருக்கிறோம், நமக்கு அல்லாஹ் கொடுத்துருப்பான், நம்ம நல்ல வசதியா இருப்போம், நல்ல வீடு கொடுத்துருப்பான், நல்ல முறையில் நமக்கு தேவையான எல்லா விதமான உலகத்தினுடைய அத்தியாவசியம் எல்லாமே கொடுத்துருப்பான். இருந்தாலும் கூட என்ன பெருசா கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை வந்து மார்க்க விஷயங்களிலிருந்து ஈஸியா நம்மளை சைத்தான் வழிகெடுத்து விடுவான் என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரிதான் சில நேரத்தில் சஹாபாக்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த விஷயத்தை விட சில நேரங்களில் மிதைமிங்குகிற அந்த நிலை வருகிறது. அப்படி வரும் பொழுது அவர்கள் சுதாரித்துக் கொள்கிறார்கள். மிக்தாத் என்று சொல்லக்கூடிய சஹாபி, இவங்க மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனவங்க. மதீனாவுக்கு 3 கட்டமாக ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் போறாங்க. சில சஹாபாக்களை சகோதரர்களாக அன்சாரி தோழரோடு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. அப்ப அவங்களோட அவங்க தங்கிக் கொள்கிறார்கள். சில சஹாபாக்கள் எங்களுக்கு பஜாரை காட்டுங்க, கடை வீதியை காட்டுங்க, நாங்க உழைத்து நாங்கள் சாப்பிடுகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் சில சஹாபாக்கள் இப்படி இருந்துடுறாங்க. சில சஹாபாக்கள் ஒண்ணுமே இல்லாம பள்ளிவாசல்லையே தங்கக்கூடிய, பள்ளிவாசல் இடம் இருக்குது, நாங்க பள்ளிவாசலுக்கு தங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திண்ணை தோழராக சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் மிக்தாத் என்று சொல்லக்கூடிய சஹாபி கடைசியில் வராரு. பள்ளிவாசல் இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம பள்ளிவாசல் இருக்கக்கூடிய திண்ணை தோழர்கள் கூட சேர முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, சில ஆடுகள் பொது நதியில் இருக்கக்கூடிய சில ஆடுகள் இருக்குது, அந்த ஆடுகளை நீங்க மேய்ங்க, அந்த ஆடுகளை பராமரித்துக் கொள்ளுங்கள், அந்த ஆடுகளை பராமரித்து நீங்க அதனை வைத்து உங்களுடைய பொருளாதார தேவைகள் நீங்க நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, டெய்லி இரவு நேரத்தில் அந்த ஆடுகளில் இருந்து வரக்கூடிய அந்த பாலை தான் கறந்து இவரோடு சேர்ந்து இன்னும் 3 சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, 4 பேர். இப்போ 4 பேருக்கு டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா, பாலை கறந்து கொண்டு வந்து இந்த 3 சஹாபாக்கள் மிக்தாத் இவரோடு சேர்ந்து இன்னும் இருக்கக்கூடிய 2 தோழர்கள், இவங்க 3 பேர் சாப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்காக ஒரு சொம்புல பால் வச்சிருவாங்க. இப்படி டெய்லி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மிக்தாத் எல்லாம் அதே மாதிரி வந்து 3 சஹாபாக்கள் அவங்களுடைய பங்குகளை குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சிடறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பங்கு மட்டும் இருக்குது. ரசூலுல்லாஹ் எப்பவுமே லேட்டா தான் வருவாங்க. அப்படி லேட்டா வந்து ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு அங்க 21 அல்லது அவங்களுடைய வணக்க வழிபாடுல கவனம் செலுத்துவாங்க. இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் அன்னைக்கு அவருக்கு சிந்தனை எப்படி மாறுதுன்னா, போதும் அப்படின்னு அவருடைய பாலை மட்டும் குடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை, குடிச்சிட்டு தூங்கிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷைத்தான் எப்படி போடுறான், டெய்லி ஒரு கொம்பு தானே குடிக்கிற,
ஒரு சொம்பு ரசூலுல்லாஹ்வுடைய சொம்பு குடிச்சா என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு வெளியே விருந்து இருக்கும், எங்கேயா விருந்துக்கு போயிட்டு வருவாங்க, அவங்களுக்கு நல்ல விருந்து சாப்பிட்டு தான் வருவாங்க, அவங்களுக்கு யாராவது சஹாபி விருந்து வச்சிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் இல்லை அதனால தான் லேட்டா வராங்க போல, இப்போ இவ்வளவு நேரம் இந்த பால் இருந்து என்ன பண்ண போகுது, எடுத்து குடிச்சிருப்பா அப்படிங்கிற சிந்தனையை போடுறோம். அப்ப இவர் என்ன பண்றாரு, சரி நம்மளும் ஒரு டம்ளர் தானே குடிக்கிறோம், டெய்லி நம்ம கஷ்டப்படுறோமே, சரி ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா குடிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில எடுத்து குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு என்ன பண்றாரு, வெயிட் பண்றாரு. அந்த ரெண்டு சஹாபாக்கள் அவங்களே பங்கு குடிச்சாங்க, அவங்க எந்த விதமான தவறையும் செய்யல, அதனால அவங்க படுத்துட்டாங்க நிம்மதியா. இவருக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது, ஆஹா ரசூலுல்லாஹ்வுடைய பால் எடுத்து குடிச்சிட்டோமே, ரசூலுல்லாஹ் ஒருவேளை யாருமே விருந்து கொடுக்காம யாருமே உணவு கொடுக்காம ரசூலுல்லாஹ் பட்டினியோடு வந்து என்ன ஆகிறது, அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் வந்து அந்த இடத்துல கையேந்தி யார் நமக்கு உணவு கொடுக்கலையோ அவங்க நாசமா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்திச்சுட்டாங்கன்னா என்ன ஆகிறது என்று சொல்லி இவருக்கு பல சிந்தனைகள் வருகிறது. அப்ப என்ன பண்றாருன்னா ரசூலுல்லாஹ் வந்துடுறாங்க. அந்த நேரத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை பார்க்கறாங்க, அடுத்து கையேந்தி துவா கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி துவா கேட்கும்போது இவர் நினைக்கிறாரு, ரசூலுல்லாஹ் துவா கேட்கறாங்க, ஐயோ நமக்காக தாங்க நம்ம பால் வைக்காம சாப்பிட்டோம், ரசூலுல்லாஹ் கொடுக்காம நம்ம இருந்துட்டோமே, நமக்கு எதிராக தான் துவா கேட்கறாங்க போல, அவ்வளவுதான் நம்ம நாசமா போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நிலை வருகிறது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் என்ன பண்றாருன்னா டம்ளர் எடுத்துக்கிட்டு வெளியே போறார். சரி நம்ம போய் பால் இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறார். போனா ஆட்டினுடைய மடி நிரம்பி இருக்கிறது. சரி பாலை கறந்து ஃபுல்லா கறந்து வரான், முறை தள்ளக்கூடிய அளவுக்கு கறந்து கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய நபி இடத்துல கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இவர் என்ன பண்றாரு, கீழே விழுந்து சிரிக்கிறார், கடுமையா சிரிக்கிறார். ஏன்பா என்ன ஆச்சு, ஏன் இப்படி சிரிக்கிற அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்ப மீண்டும் இவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் இன்னும் ரெண்டு சஹாபாக்களையும் கூப்பிடலாமே, அவங்களும் உங்களுக்கு தோழர் தானே, அவங்க டெய்லி நம்மளோட தான் குடிக்கிறாங்க, இப்ப இன்னைக்கு அதிகமா இருக்குல்ல அவங்களையும் கூப்பிடலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப அவர் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற எக்ஸ்ட்ரா ரிஸ்க் நீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறார். இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய நபி இடத்துல இந்த உண்மையை ஒப்புக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி நான் பாலை கறந்து வச்சுட்டு உங்களுக்காக வேண்டி கறந்து வைக்கும் போது ஷைத்தானுக்கு எந்த சிந்தனை போட்டானா, இதையே நீங்க குடிச்சு நீங்க எங்கேயாவது விருந்து சாப்பிட்டு வருவீங்க, உங்களுக்கு அல்லாஹ் எங்கேயாவது கொடுத்துருப்பான், நம்ம தானே டெய்லி இதை நம்பி தானே இருக்கிறோம், இதை விட்டா வேற என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு தான் இருக்குதுல்ல, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோமே அப்படிங்கிற சிந்தனை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த மாதிரியான நிலையை ஒப்புக்கொண்ட உடனே ரசூலுல்லாஹ்வும் சரி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. இதுல என்ன நம்ம படிப்பனையா பெறணும்னா, ஷைத்தான் சில அடுத்த போடுவோம், ஒண்ணு பத்தாது இன்னும் எடுத்துக்க, அது இன்னும் கொஞ்சம் பொருளாதாரத்தில் சேர்த்துக்க, பொருளாதாரத்தை நீ பெற்றுக்கொள் என்று சில நேரங்களில் இந்த உலகத்தினுடைய மோகங்களை உலகத்தினுடைய அந்த சுகபோகங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சில அநியாயமான முறையில அக்கிரமமான முறையில மார்க்கம் தடுத்த வகையில நமக்கு ஈடுபடக்கூடிய வகையில ஷைத்தான் நமக்கு பல ஊசலாட்டங்களை போடுவான். அந்த நேரத்தில் நம்ம உஷாரா இருக்கணும். இந்த பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமான முறையில் நாம் இல்லாமல் இருந்திருப்போம் என்றால் நாசமா போயிடுவோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சஹாபாக்கள் இதை நல்ல முறையில் உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால ஒரு தவறை செஞ்சாலும் ஷைத்தானுக்கு ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினாலும் உடனடியாக சுதாரித்துக் கொள்கிறார்கள், அதிலிருந்து தங்களுடைய அந்த செயல்பாடுகளை மாற்றிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடிகிறது. இன்னும் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, பொருளாதாரத்தை கொடுக்கிறது தனக்கே ஒரு தேவை இருக்கு, ரொம்ப கஷ்டமான நிலையில் இருந்தாலும் கூட சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை கொடுக்கணும், தான தர்மம் செய்ய வேண்டும் என்றால் பெரிய அளவுக்கு கொடுத்தாங்க. கொஞ்சம் கூட அதுல தயக்கம் இல்லாம அதிகமாக கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹ் ஆரம்ப கட்டமாக மஸ்ஜித் நபவியை கட்டுவதற்காக வேண்டி ஃபர்ஸ்ட் மதீனா வந்த உடனே ஒரு இடத்தை தேர்வு செய்யறாங்க. அந்த இடம் யாருக்குரிய இடம் அப்படின்னு கேட்டா, பனு நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய இரண்டு அனாதை சிறுவர்களுக்குரிய இடமாக இருக்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ் சாமுனி நீங்க விலை சொல்லுங்க நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் விலை பேசுறாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்களுடைய செயல்பாடு பாருங்க, அவங்க ஒரு அனாதை சிறுவர்கள், அவங்களுடைய பெற்றோர் இல்லாதவர்கள் அனாதை என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட அனாதை நிலைமையில் இருக்கிறவங்க அடுத்த எதிர்காலம் என்னன்னு தெரியாது அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த தோழர்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது அந்த நிலம் தான், அந்த தோட்டம் தான், அந்த இடத்தை கூட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்களே அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க என்ன சரி பொருளாதாரத்தை கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நிலை இல்லாம அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள், லா நத்லுபு சமனஹு இல்லா இலல்லாஹ், அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இதனுடைய விலையை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம்,
அல்லாஹ்விடத்தில் நாங்க இதற்குண்டான பொருளாதாரத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம், இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் தேவை கிடையாது என்று அந்த சிறுவர்கள் சொல்கிறார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு அனாதைகளாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட பொருளாதார விஷயத்துல எங்க கொடுத்தா நமக்கு இல்லாம போயிருமோ, நமக்கே ஏற்கனவே நம்ம அதோகதியா ஒரு அனாதைகளாக இருக்கிறோம், நமக்கே நம்ம தாய் தந்தை இல்லாம நிர்கதியற்று இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழல் நமக்கு தேவையான இந்த பொருளாதாரத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கு வரல. ஷைத்தான் அப்படிதான் போடுவோம். ஆனால் அந்த சிந்தனை எல்லாம் மிதமிஞ்சி அல்லாஹ்விடத்தில் நம்ம கொடுத்தால் அது அல்லாஹ் நமக்கு பன்மடங்காக திரும்ப கொடுப்பான் என்கிற சிந்தனையில் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நிறைய தான தர்மங்களை செஞ்சாங்க. அப்படிங்கிறதுக்கு இதுக்கு உண்டான எடுத்துக்காட்டாக இந்த செய்தி இருக்கிறது. இது மாதிரி ஏராளமான செய்திகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து நடுத்தரவில் நம்ம இல்லாம பரவாயில்ல என்கிற அடிப்படையில் ஏராளமான சஹாபாக்கள் மார்க்கத்திற்காக அதிகமான பொருளாதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால ஷைத்தான் போடுகிற இந்த சிந்தனையிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் தான் பொருளாதாரத்தை கொடுத்துறாத அல்லாஹ்வுடைய பாதையில அது உங்களுக்கு ஏழ்மை ஏற்படுத்திடும் அப்படிங்கிற சிந்தனை போடுவான். மார்க்க விஷயங்கள் நம்ம ஈடுபடும் பொழுது நீ போய் வியாபாரம் பண்ணு, அப்பதான் உன்னால இந்த உலகத்துல நல்ல முறையில் வாழ முடியும், நீங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் போடுவான். இதெல்லாம் நாம தாண்டி அல்லாஹ்வுடைய பாதையில நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக பொருளாதாரங்களை வாரி வழங்கக்கூடியவர்களாகவும் நாம் இருப்போம் என்றால் அதுதான் நமக்கு அல்லாஹ்வுடைய நாளை மறு ஒரு நன்மதிப்பை சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.